நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராம என்ற 2 எழுத்தினால். கம்பர். ராம எனும் 2 எழுத்து மந்திரத்தைச் சொன்னாலே நன்மையும் செல்வமும் என்றும் அருளும், தீமையும் பாவமும் சிதைந்து தேய்ந்து போகும், பிறப்பு இறப்பு என்னும் பிறவிச் சுழற்சி இல்லாது போகும். எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். இன்னி அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். இன்னும் 2 வாரங்களில் இந்த குழந்தைகளுக்கான வால்மீகி ராமாயணம் தொடர் முடிவுக்கு வரப்போகுது. 99 அத்தியாயங்கள், 99 வாரங்கள்னு நினைக்கும் போது பிரமிப்பாக இருக்குது. ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வரைக்கும் இது தொடர்ந்து நடைபெறத்துக்கு இறைவன் அருள் தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஸ்ரீ ராமபிரான் பாதங்கள்லையும் அன்னை சீதாதேவி பாதங்கள்லையும் ஆஞ்சநேயரோட பாதங்கள்லையும் என்னோட நன்றியை சமர்ப்பிச்சுக்கிறேன். அவங்களோட அருளை தொடர்ந்து வேண்டி என் நன்றிகளை சமர்ப்பிச்சுக்கிறேன். இந்த தருணத்தில் நான் நன்றி கூற வேண்டிய இன்னொருத்தரும் இருக்கார். அவர் வேறு யாரும் இல்லை, என்னோட அப்பா. அதான் வருது தாத்தா. ஆரம்பத்தில் நொயின்னு அவரை நான் அரிச்செடுத்து இந்த தொடரை எழுத வச்சாலும் வாரம் தொடர்ந்து எழுதி கொடுத்த அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த தொடர் அவர் இல்லைன்னா நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. சரி, 99 வாரங்கள் முடிஞ்சிருச்சு, அடுத்தது என்ன அப்படின்னு யோசிச்சா அதை விட பிரமிப்பாக இருக்குது. 100வது வாரம் வால்மீகி ராமாயணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு வர உங்களோட குரல் பதிவுகளை பதிவு பண்ணணுன்ற ஆசை இருக்குது. இதை கேட்டுட்டு வர குழந்தைகளோ பெற்றோர்களோ தாத்தா பாட்டிகளோ யாராக இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு ஒலிப்பதிவாக அனுப்புங்க. அதை எல்லாத்தையும் இணைச்சு 100வது அத்தியாயமாக வால்மீகி ராமாயண தொடரோட முடிவாக நாங்கள் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் அனுப்ப வேண்டிய எண் 9176583618. டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நம்பரை ஆட் பண்ணுறோம். கண்டிப்பாக தொடர்ந்து கேட்டுட்டு வர எல்லாரும் உங்களோட குரல் பதிவுகளை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. சரி, இன்னி கதைக்கு போகலாமா? மாதா ராமோ மத் பிதா ராமச்சந்திரஹ, சுவாமி ராமோ மத் சகா ராமச்சந்திரஹ, சர்வஸ்வம் மே ராமச்சந்திரோ தயாலு, ந அந்யம் ஜானே நயேவ ஜானே ந ஜானே. எனக்கு தாயும் தந்தையும் ராமச்சந்திரர்தான், எனக்கு தெய்வமும் நண்பனும் ராமச்சந்திரர்தான், கருணாமூர்த்தியான ராமச்சந்திரர்தான் எனக்கு எல்லாம். அவரை தவிர வேறு யாரையும் நான் அறியேன், வேறு யாரையும் நான் அறியேன். எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்கள் தீபிகா அருண். குழந்தைங்களா, போன பகுதியில் ராஜசபைக்கு சீத்தையை கூட்டிட்டு வரதா வால்மீகி மகரிஷி சொன்னதை பற்றி கேட்டிருந்தீங்க. அடுத்த நாள் ராமரோட சபை கூடுச்சு. சீத்தையை பார்க்கவும் அவ என்ன சொல்ல போறான்னு கேட்கவும் ரொம்ப ஆவலா எல்லா நாட்டு மன்னர்களும் மற்ற விருந்தினர்களும் நாட்டு மக்களும் கூடியிருக்காங்க. வசிஷ்டர், வாமதேவர், கார்கியர், பார்கவர், நாரதர்னு எல்லா முனிவர்களும் அவையில் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போது வால்மீகி முனிவர் சபைக்குள்ளே நுழையிறார். அவர் பின்னாடியே குனிஞ்ச தலையோடையும் கூப்பிய கைகளோடையும் கண்ணீர் வடியும் கண்களோடையும் சீதாதேவியும் சபைக்குள்ளே வரா. சீத்தையை பார்த்ததும் எல்லாருக்கும் துக்கம் தாங்காம நெஞ்சு அடைக்க அவங்க விம்மர ஒலி கேட்குது. சிலர் ராமருக்கு ஜெயனும் சிலர் ஜானகி தேவிக்கு ஜெயனும் கோஷம் போடுறாங்க. வால்மீகி முனிவர் ராமரை பார்த்து கம்பீரமாக பேச ஆரம்பிக்கிறார். தசரத புத்திரா, நாட்டு மக்கள் உன்னை பற்றி கேவலமாக வம்பு பேசின அபவாதத்தை பொறுக்க முடியாமல் நீ மகா புனிதவதியும் பதிவிரதையுமான சீத்தையை காட்டில் என்னோட குடிலுக்கு பக்கத்தில் தனியாக விட்டுட்டு போக ஏற்பாடு பண்ண. தான் தூய்மையானவதான் நிரூபிக்க சீதா இதோ தயாராக இருக்கா. ராமா, எங்கள் ஆசிரமத்தில் பிறந்து வளர்ந்த அருமையான இரட்டை பிள்ளைகள் லவனும் குச்சனும் உன்னோட மகன்கள் தான். என் வாழ்நாளில் நான் ஒருபோதும் பொய் சொன்னதில்லை. மனசாலையும் வாக்காலையும் செயலாலையும் எந்த குற்றத்தையும் செஞ்சதில்லை. நான் பல ஆண்டுகள் தவம் செஞ்சவன். இந்த சீத்தை கிட்ட துளி பாவம் இருந்தாலும் என் தவத்தால் நான் பெற்ற புண்ணிய பலன்கள் எல்லாம் இல்லாமல் போகட்டும்னு நான் இங்கே சத்தியம் பண்ணுறேன். சீத்தை தூய்மையானவளாக இருந்ததால தான் நான் அவளை என்னோட ஆசிரமத்தில் சேர்த்துக்கிட்டேன். இந்த சீத்தை உன்னையே தன் தெய்வமாக எப்பவும் நினச்சவ. நீ நாட்டு மக்களோட வாய் சொல்லுக்கு பயந்து தான் அவளை காட்டில் விட்டுட்டு போனேன். இது என் தவசக்தியால் எனக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்ச விஷயம். வால்மீகி முனிவர் இப்படி பேசி முடித்ததும் ராமர் எழுந்து சபையோரை வணங்கி, மேன்மக்களே, தர்மமெல்லாம் அறிஞ்சவங்க நீங்கள்.
சீத்தை பரிசுத்தமானவ அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நீங்கள் எல்லாரும் என்ன தீர்மானிக்கிறீங்களோ அதை நான் ஏற்றுப்பேன். சீத்தை தான் தூய்மையானவ அப்படிங்கிறத இங்கே நிரூபிக்கட்டும். காரணம், ஏற்கனவே அவள் ஒரு தடவை இலங்கையில் தேவர்கள் முன்னிலையில் தீ குளிச்சு நிரூபணம் பண்ணின அப்புறம்தான் நான் அவளை அயோத்திக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஆனாலும் என்ன, நாட்டு மக்களோட அபவாதம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அதோட விளைவால் தான் சீத்தை பாபத்தின் கரையே படாதவன்னு நல்லா தெரிஞ்சே நான் அவளை விலக்கி வச்சேன். என்னோட அந்த செயலுக்காக நீங்கள் எல்லாரும் என்னை மன்னிக்கணும். இந்த லவ குச்சர்கள் என்னோட பிள்ளைகள் தான்ங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். இந்த அபூர்வமான காட்சியை பார்க்க வானுலக தேவர்கள் எல்லாரும் வந்து கூடிட்டாங்க. பிரம்மதேவரும் கூட வந்துட்டார். ராமர் வால்மீகி முனிவரை பார்த்து, சுவாமி, உங்கள் மாதிரி ரிஷிகள் வாக்கிலிருந்து ஒரு நாளும் பொய் வராதுன்னு எனக்கு தெரியும். நான் சீத்தையை ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் மட்டுமே எனக்கு போதும். இருந்தாலும் ஜானகி தன் தூய்மையை இங்கே நிரூபிச்சிட்டா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னாரு. அதை கேட்டதும் சீதாதேவி கை கூப்பிக்கிட்டு கீழே பூமியை பார்த்துக்கிட்டே சொன்னா, நான் ராமரை தவிர வேற யாரையும் என் மனசால நினச்சதில்லை. என்னோட இந்த கற்போட மகிமையை ஏற்றுக்கிட்டு, ஏ பூமாதேவி வசுந்தரா, நீ எனக்கு உன்னுள்ள இடம் தருவாயாக. நான் மனசாலையும் வாக்காலையும் செயலாலையும் எப்பவும் ராமரோட நலத்தை மட்டுமே பிரார்த்திச்சவளா வாழ்ந்தது உண்மையானா, ஹே வசுந்தரா தேவி, உன் கர்ப்பப்பையில எனக்கு இடம் தருவாயாக அப்படின்னு மனம் உருகி பிரார்த்தனை பண்ணான். அந்த கணம் ஒரு அற்புதம் நடந்தது. அங்கே பூமியை பொழந்துக்கிட்டு ஒரு அற்புதமான சிம்மாசனம் மேலே வந்தது. அதை நாகர்கள் தலையில் சுமந்திருக்காங்க. அதில் பூமாதேவி ஆகிய வசுந்தரா தேவி சர்வ அலங்காரத்தோடையும் உட்கார்ந்துருக்கா. அவ சீத்தையை நோக்கி தான் 2 கைகளையும் நீட்ட சீத்தையும் ஓடி வரா. பூமாதேவி சீத்தையை அணைச்சிக்கிட்டு அவளை தன் பக்கத்திலேயே சிம்மாசனத்தில் உட்கார வச்சுக்கிறா. மெல்ல மெல்ல அந்த சிம்மாசனம் பூமிக்குள்ளே இறங்க ஆரம்பிக்குது. ஆகாயத்திலிருந்து தேவர்கள் சீத்தை மேலே பூ மாறி பொழியறாங்க. ஆஹா சீதா, எப்பேற்பட்டது உன்னுடைய நடத்தை, வாழ்க வாழ்க அப்படின்னு தேவர்கள் உற்சாகமாக வாழ்த்துறாங்க. சபையில் கூடியிருந்த ரிஷிகளும் மன்னர்களும் எல்லாரும், அடடா என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு அற்புதம் அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க. சில பேர் சந்தோஷத்தால் கூக்குரலிடுறாங்க, சில பேர் துக்கம் தாங்காமல் அழறாங்க, சில பேர் மௌனமாக ராமரையும் சீத்தையையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே அசையாமல் நிற்கிறாங்க. ரிஷிகளுக்கெல்லாம் இந்த காட்சியை பார்த்து சந்தோஷம். உலகமே இந்த நிகழ்வால் ஒரு பேரமைதியில் மூழ்கின மாதிரி இருந்தது. பூமி தாயோட சீதாதேவியும் பாதாள உலகுக்குள்ளே இறங்கி சபையோர் கண்ணிலிருந்து மறைஞ்சே போயாச்சு. ராமரோட துக்கம் சொல்லி மாளாது. அவர் தலை குனிஞ்சுக்கிட்டே கண்ணீர் பெருக இடிஞ்சு போய் உட்கார்ந்துடுறாரு. அவர் வாய் விட்டு அழுதுகிட்டே, இத்தனை காலம் நான் அனுபவிக்காத துக்கத்தை இன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே என் லக்ஷ்மி தேவியான சீத்தை மறைஞ்சு போனதில் அனுபவிக்கிறேனே. அன்னைக்கு ராவணன் என் சீத்தையை தூக்கிக்கிட்டு போனான். நான் விடாமல் கடலையும் கடந்து போய் அவளை மீட்டுக்கிட்டு வந்தேனே. அதே மாதிரி நான் பாதாள உலகத்துக்கு போய் அவளை மீட்டுக்கிட்டு வரமாட்டேனா என்ன? ஏ பூமி தேவி வசுந்தரா, நீயே அவளை ஒழுங்காக என்கிட்ட திரும்ப கொண்டு வந்து ஒப்படைச்சிடு. எனக்கு சீத்தை வேணும், எனக்கு அவ கூட சேர்ந்து வாழணும். அவள் இல்லாமல் நான் இல்லை. நீ மட்டும் அவளை திரும்ப கொண்டு வந்து தரலனா நான் இந்த பூமியையே அழித்து தண்ணியில் மூழ்கடிப்பேன். உன் மலைகள், ஆறுகள், காடுகள் எல்லாத்தையும் மூழ்கடிப்பேன் அப்படின்னு கோபத்தோடையும் வேதனையோடையும் புலம்புறாரு ராமர். அப்போ பிரம்மதேவர் இறங்கி வந்து, ராமா, நீ இந்த அளவு துக்கமும் வேதனையும் படக்கூடாது. நீ உண்மையில் யார்? நீ சாட்சாத் பகவான் விஷ்ணு தானே. நீ அதை மறந்ததால் இந்த தெய்வீக ரகசியத்தை சபையோர் எல்லார் முன்னாடியும் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. சீத்தை சுபாவமாகவே பரிசுத்தமானவ, எப்பவும் உன்னையே அடைக்கலமாக கொண்டவ. அவளோட கற்போட சக்தியினால் அவள் பூமிக்குள்ளே புகுந்து நாகலோகத்துக்கு போயிட்டா. நீ திரும்ப மேலுலகம் வந்து சேரும்போது அவளும் உன் கூட வந்து சேர்ந்துப்பா. நான் சொல்கிறத கேள். வால்மீகி முனிவர் உன்னோட முழு சரித்திரத்தையும் விரிவாக எழுதியிருக்காரு. இனி வரும் காலத்தில் நடக்க போகிறத பற்றியும் உத்தர ராமாயணத்தில் எழுதியிருக்காரு. இதை நீ உன்னோட ராஜரிஷிகள் கூட உட்காந்து கேட்கணும். அவங்கள தவிர வேற யாரும் கேட்க அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா மற்ற வானுலக வாசிகள் புடைசூழ கிளம்பி போயிட்டார். அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் ஆரம்பித்து ராமரும் ரிஷிகளும் வால்மீகி ராமாயணத்தோட கடைசி பகுதியான உத்தரகாண்டத்தை லவகுச்சர்கள் பாடி கேட்குறாங்க. தான் பிள்ளைகளான லவகுச்சர்களை தான் கூடவே இருத்தி வச்சுக்கிட்டு ராமர் வால்மீகி முனிவருக்கு விட கொடுத்து அனுப்புகிறார். அடுத்த சில நாட்கள் ராமர் சீத்தையை நிரந்தரமாக பிரிஞ்ச வேதனையில் தவிச்சாலும் மெல்ல மெல்ல தான் மனசை தேத்திக்கிட்டு ஆட்சி பொறுப்பை பழையபடியும் கவனிக்க ஆரம்பிக்கிறார். தங்கத்தால் சீத்தையோட சிலை ஒன்றை வடிவமைச்சு தான் கூடவே வச்சுக்கிட்டு இன்னும் பல யாகங்களை நடத்துகிறார். சீத்தையை தவிர வேற எந்த பொண்ணையும் அவர் மனசால கூட நினைக்கல. இப்படி பல ஆண்டுகள் கடந்து போயாச்சு.
ஒரு சமயம் பரதனோட மாமாவும் கேகேய நாட்டோட அரசனுமான யுதாஜித் அங்கீரஸ் முனிவரோட மகனான கார்கியரை ராமரை சந்திக்க அனுப்புறார். அவர் கூட ராமருக்கு பரிசா நிறைய செல்வத்தையும் அனுப்பி வைக்கிறார். தன்னை வந்து சந்திச்ச கார்கியரை ரொம்ப மரியாதையோட வரவேற்று எல்லா உபச்சாரமும் பண்ணி என்ன விஷயம்னு விசாரிக்கிறாரு ராமர். ராமா, சிந்து நதிக்கரையில் ஏராளமான பழங்கள் கிடைக்கிற ஒரு செழிப்பான நிலப்பகுதியை சைலுக்கன்கிற ஒரு கந்தர்வனோட பிள்ளையான சங்கரதன் முதலானவங்க வந்து ஆக்கிரமிச்சு அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க. அங்கே ஒரு அழகான நகரத்தையும் நிர்மாணித்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராமா, என்னோட வேண்டுகோள் என்னன்னா, அந்த பகுதியை நீ உனக்கு சொந்தமாக்கிக்கணும். அதில் உன்னோட வெற்றி கொடி பறக்கணும். அதுவும் உன்னோட ஆட்சி பகுதியோட ஒரு அங்கமாக ஆகணும்னு தான் அப்படின்னு சொன்னார் முனிவர். அப்படியே ஆகட்டும் முனிவரே அப்படின்னு சொன்ன ராமர் தான் பக்கத்தில் இருந்த பரதனை ஒட்டி நின்றுட்டு இருந்த 2 இளைஞர்களை கை காட்டி, சுவாமி, இந்த 2 பேரும் பரதனோட மகன்கள். பேரு தக்ஷன், புஷ்கலன். நீங்கள் இவங்களையும் பரதனையும் படையோட கூட்டிகிட்டு போங்க. யுதாஜித்தும் படையோட வரட்டும். இவங்க அந்த யட்சர்களோட போரிட்டு அவங்கள ஜெயிச்சப்புறம் நீங்களே முன் நின்று இந்த 2 பேருக்கும் 2 நாடாக அதை பிரித்து கொடுத்து ஆட்சி பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. பரதா, நீ அதையெல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட திரும்பி வா அப்படின்னு சொன்னார் ராமர். ராமர் சொன்னபடியே எல்லாம் நடந்துச்சு. கந்தர்வர்களை போரில் ஜெயிச்சு சங்கரதனை கொன்று ஆட்சியை கைப்பிடிச்சிட்டாங்க. பரதனும் அவனோட பிள்ளைகளும் அவங்க பிடிச்ச பகுதியை 2ஆக பிரித்து தக்ஷஷீலா அப்படிங்கிற பகுதியை பரதனோட மகன் தக்ஷன் ஆட்சி பண்ணவும், புஷ்கலாபதி அப்படிங்கிற பகுதியை புஷ்கலன் ஆட்சி பண்ணவும் ஏற்பாடு பண்ணான் பரதன். அந்த பகுதிகளில் செல்வ செழிப்பை உண்டாக்கி அழகான புது நகரங்களை உருவாக்கின அப்புறம் 5 வருஷம் கழித்து பரதன் ராமர்கிட்டையே திரும்ப வந்துடுறான். இப்படி பரதனோட மகன்களுக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்பாடு பண்ண மாதிரி ராமர் லக்ஷ்மணனோட பிள்ளைகளான அங்கதன், சந்திரகேது 2 பேருக்கும் நாடாள ஏற்பாடு செய்ய ஆசைப்பட்டார். உடனே பரதன் அதுக்கான ஆலோசனைகளை ராமருக்கு சொன்னான். அங்கதனுக்கு கருபதம் அப்படிங்கிற நாட்டையும் சந்திரகேதுவுக்கு சந்திரத்யுதி அப்படிங்கிற நாட்டையும் ஆட்சி பண்ண பொறுப்பை தர பரதன் சொன்னதை ராமர் ஏற்றுக்கிட்டார். லக்ஷ்மணன் தன் மகன் அங்கதனை கூப்பிட்டுக்கிட்டு மேற்கே இருக்கிற கருபதம் நாட்டுக்கு போய் அவனை அங்கே சிம்மாசனத்தில் அமர்த்தி முடிசூட்டுறான். லக்ஷ்மணனோட இன்னொரு மகன் சந்திரகேதுவுக்கு துணையா பரதன் கூட போய் வடதிசையில் இருந்த சந்திரத்யுதி நாட்டுக்கு அவனை அரசனாக முடிசூட்டி வைக்கிறான். சுமார் 1 ஆண்டு காலம் கூடவே இருந்து சரியானபடி ஆட்சி பண்ண வழிகாட்டி தந்துட்டு பரதனும் லக்ஷ்மணனும் திரும்பவும் ராமர்கிட்டையே வந்து சேர்ந்துடுறாங்க. குழந்தைங்களா, ஒன்று கவனிச்சிங்களா? பரதனுக்கும் சரி லக்ஷ்மணனுக்கும் சரி அவங்க போய் எந்த நாட்டையும் ஆள ஆசை இல்லை. அவங்களுக்கு எப்பவும் ராமர் கூடவே இருக்கணும். ராமரை விட்டு பிரிய அவங்க தயாராகவே இல்லை. ஆனால் சொந்த மகன்களை விட்டு பிரிய அவங்க தயங்கவே இல்லை. கடவுளே மனுஷனாக அவதரித்து வரும்போது அவர்கிட்ட இருக்கிற தெய்வீக கவர்ச்சி அப்படிப்பட்டது. சரி, தொடர்ந்து கதையை அடுத்த வாரம் கேட்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.